ஹாய் வணக்கம். எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா ஏர்டெல்லில்? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இப்போது ஸ்க்ரீனில் வந்து லைவாகவே நம்ம ஒரு டெமோ கொடுத்துருக்கோம். நம்ம என்ன மாதிரி அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறன்றதை, கிட்ஸுக்கான சேனல்ஸை வந்து நம்ம எப்படி வந்து தமிழில் லாங்குவேஜ் மாற்றுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போது ஸ்க்ரீனில் வந்து எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏர்டெல் சம்மந்தமாக இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். புதுசாக ஏதாவது கனெக்ஷன் கொடுக்கணும்னு வச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்க அந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண உடனே மெனு இப்படி தான் இருக்கும். இந்த மெனுவில் இப்போ நம்ம ஒரு குழந்தைகள் சேனல்ஸ் வச்சு காட்டுறேன், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது என்ன லாங்குவேஜில் வருது, அதுக்கப்புறம் நம்ம இந்த எப்படி வந்து லாங்குவேஜ் மாற்றணுன்றதை இந்த வீடியோவில் கன்னியூலே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன லாங்குவேஜ் வருதுன்னு பாருங்கள். मतलब हुआ तुम सब मेरी जगह में आना चाहते हो. இப்போது டாப்பில் வந்து ஹோம்னு ஒரு பட்டன் இருக்கும். ஹோம்லேருந்து ரைட் சைடு போனீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்னு ஒரு பட்டன் வரும். அந்த செட்டிங்ஸை ஓகே பண்ணிங்க அப்படின்னா கீழே மெனு ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஐடி நம்பரு, என்றைக்கு ரீசார்ஜ் டியூ டேட்டு, ஒரு மாதத்துக்கு எவ்வளவு, இதெல்லாமே வரும் உங்களுக்கு. இப்போ இதில் மை அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அது கீழே பாருங்கள் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட். இன்னும் அது கீழே என்ன இறக்கணும் உள்ளுக்குள்ளே சிஸ்டம் செட்டிங்ஸ், அப்புறம் வந்து டிவைஸ் செட்டிங்ஸ் அப்படின்றக்கா இந்த இதில் தான் இப்போ இருக்குது. இப்போ அந்த டிவைஸ் செட்டிங்ஸில் சைடில் போனீங்க அப்படின்னா ஆடியோ அண்டு சப்டைட்டில்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே ஆடியோ லாங்குவேஜ் 1 or 2ன்னு சொல்லி காட்டும். அதில் வேறு லாங்குவேஜில் செலக்ட் ஆகிரும். அதை போய் தமிழில் சூஸ் பண்ணிவிட்டு செட்டிங்ஸை ஓகே பண்ணுங்கள். உங்களோட லாங்குவேஜ் தமிழில் மாறிடும். அந்த தமிழில் மாறுன்றதை நீங்களே இப்போ லைவாகவும் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாத்திரம் பாருங்கள், லாங்குவேஜை தமிழில் வச்சிட்றேன், இதையும் தமிழில் வச்சிட்றேன். வச்சுட்டு அப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா செட்டிங்ஸை சேவ் பண்ணிடுறேன். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஒரு வழியா கிடைச்சது. சரிப்பா, நான் என் டைரியில வரைய ஆரம்பிக்கிறேன். ஆனா உனக்கு தான் ஒழுங்கா வரைய தெரியாது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த லாங்குவேஜை தமிழில் மாற்றினோடனே இந்த சேனல்ஸ் வந்து தமிழில் மாறினது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க லைவாக. இதுவுமே வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஸ்க்ரீனில் தர்றதை கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏர்டெல் சம்மந்தமாக ஏதாவது உங்கள் வீட்டில் கம்ப்ளைண்ட் இருக்குது, அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணி கொடுப்போம். ஏதாவது புது கனெக்ஷன் தேவைப்படுது அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். ரீசார்ஜ் பண்ணணும், இல்லை கம்ப்ளைண்ட்டு, இல்லை வீடு காலி பண்ணி அடுத்த இடத்துக்கு போகிறீங்க, அங்கே மாட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நம்ம ஓகே. மேலும் இந்த மாதிரி உங்களுக்கு முக்கியமான வீடியோக்கள் தேவைப்படுதுன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.